Good morning students. இப்போ நம்ம பார்க்க போறது யூனிட் 1ஓட ரெண்டாவது மாடியூல். ஏற்கனவே முதல் மாடியூல்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது மாடியூல்ல இந்த யூனிட்ல பிளாஸ்டிக்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ் பாடத்துல யூனிட் நம்பர் 1ல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா பாலிமர் பிளெண்ட்ஸ் அண்ட் அலாய்ஸ். ஸோ பாலிமர் பிளெண்ட்னா முதல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். So polymer blend is defined as mixture of at least two macromolecular substances. So blend அப்படினாலே ஒண்ணுக்கு மேற்பட்டதை ஒண்ணா சேர்க்கிறது. கட்டாயம் இதுல வந்து ரெண்டு சப்ஸ்டன்சஸ் இருக்கணும். ரெண்டுமே மேக்ரோமாலிகுலர் பெருசா இருக்கலாம். Some of the examples of thermoplastic polymer blends. So இங்க வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கோம். So அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து polycarbonate and ABS, then polycarbonate with ASA and polyphenylene with styrene butane. So the resin, these are the resins. So and the resin oda ஒவ்வொன்னோட டெம்பரேச்சர் எவ்வளோ டெம்பரேச்சர் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பிளெண்ட் போட்டதுக்கு அப்புறம் உள்ள ஸ்பெசிஃபிக் வெயிட் வராது, அதோட டென்சைல் ஸ்ட்ரென்த் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து காமிச்சிருக்காங்க பாலிமர் ஏ எல்லாமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாலிமர் ஏ இந்த மாதிரி இருக்கு. ஸோ பாலிமர் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கலர்ல காமிச்சிருக்கேன். ஸோ பாலிமர் பி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாலிமர் பி. ஸோ இந்த மாதிரி பிளாக் இருக்கிறதுல பாலிமர் பி. ஸோ இது ஒரு செயின்ல இருக்கு, இது ஒரு செயின்ல இருக்கு. ரெண்டையும் ஒன்னா சேர்க்கிறோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் ஒன்னா சேர்க்கும்போது என்ன நடக்கும்னா பிசிக்கலா தே ஆர் மிக்சட், கெமிக்கலி நாட் மிக்சட். அப்படின்னா ரெண்டு ஒன்னோட ஒன்று என்ன இருக்காதுன்னா மிக்ஸ் ஆகி இருக்காது, ஆனா ரெண்டுமே வந்து கலந்து இருக்கும். இந்த மாதிரி நம்ம பிளெண்ட் ஏற்படுத்துறதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. First one is the miscible polymer blend, and the second one is the immiscible polymer blend, and the third one is the homologous polymer blend, and the fourth one is the isomorphic polymer blend, and the fifth one is the compatible polymer blend. So first one is the miscible. Miscible அப்படின்னா capable of being mixed அப்படின்னு அர்த்தம். கெமிஸ்ட்ரியில மிசிபிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கு பாத்தீங்கன்னா மிக்சபிள், ஒன்னோட ஒண்ணு கலக்கக்கூடியது. அப்ப ரெண்டு பாலிமரும் ஒன்னோட ஒண்ணு கலந்து இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு மிசிபிள் பாலிமர் பிளெண்ட். அண்ட் செகண்ட் இஸ் இன்மிசிபிள் பாலிமர் பிளெண்ட். ஸோ ரெண்டையும் நம்மளால கலக்க முடியாது, ஒரு பாலிமர்ல இன்னொரு பாலிமர் உள்ள இருக்கும். அடுத்து இந்த காம்பேட்டபிள் பாலிமர் பிளெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா கலக்க முடியாத ரெண்டு பிளெண்ட சேர்க்கக்கூடியது, இணக்கம் பண்றது. ஸோ அவன் ஒரு இன்விசிபிள் பாலிமர் பிளெண்ட் இருக்குன்னா அதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்றோம்னா காம்பேட்டபிள் சம் ஆடிங் சம் கெமிக்கல் ஏஜென்ட் நம்ம அது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்னா மாற்றிக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் வி சி த மிசிபிள் பாலிமர் பிளெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ மிசிபிள் பாலிமர் பிளெண்ட்னா என்னன்னு சொன்னேன்னா ரெண்டு ஒன்னோட ஒன்று கலக்குறது. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு படம் காமிச்சிருக்கோம், மிசிபிள் பாலிமர். ஸோ இதுல ரெண்டு பாலிமர் இருக்கு, ரெண்டு ஒன்னோட ஒண்ணு கலந்து ஒரு வித்தியாசமும் தெரியாம ஒரே ஃபேஸ், ரெண்டுமே லிக்விட் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ சிங்கிள் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கிற பாலிமருக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் டிரான்சிஷன் டெம்பரேச்சர் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கும். they have only 1 TG. கிளாஸ் டிஜினா தெரியும் நமக்கு, கிளாஸ் டிரான்சிஷன் டெம்பரேச்சர், அதுதான் வந்து டிஜி அப்படின்னு சொல்லி. இன்மிசிபிள் பாலிமர் பிளெண்ட் அப்படின்னா என்ன? இப்போ பிளெண்ட் எக்ஸிபிட்ஸ் மோர் தென் 2 phases. லிக்விட்ல இருக்கும், அதுக்குள்ள சின்ன சின்ன பபுள்ஸா ஃபார்ம் ஆகி நிற்கும். ஸோ இந்த மாதிரியான பபுள் ஃபார்ம்ல உள்ள மிக்சர்ஸ் தான் we termed as a immiscible polymer blend அப்படின்னு சொல்லி சொல்றோம். So it will need some free energy of mixing. It has 2 TG.
mixing is positive சொல்லிருக்கோம், that is we have to give a heat. Since the two components are phase, ரெண்டு வேற வேற ஃபேஸ்ல இருக்கு, அதனால அதை மிக்ஸ் பண்றதுக்கு நம்ம ஹீட் பண்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு டிஜி இருக்கும். ஒரு பாலிமருக்கு லோயர் டிஜியா இருக்கும், இன்னொரு பாலிமருக்கு ஹையர் டிஜியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் இம்மிசிபிள் பாலிமர். இம்மிசிபிள்னா அன்மிக்சடுன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா பாலிஸ்டைரின் பாலிபியூட்டாடைன். ஸோ ரெண்டுமே ஒன்னோட ஒன்று கலக்காதது. ஸோ இது வந்து இம்மிசிபிள் பாலிமர் பிளண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பிளண்டிங் மெத்தட் எப்படி ஒன்னோட ஒன்னா நம்ம சேர்க்கறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் மிக்சிங். இட் இஸ் ரொம்ப சீப்பஸ்ட் மெத்தடு. ஒரு சின்ன கண்டெய்னரை எடுத்து அதுக்குள்ள உள்ள ரெண்டு இதையும் போட்டு ஸ்டிரர் பண்ணிடுவோம். ஸ்டிரர் பண்ணும்போது ஒரு ஃபேன் மாதிரி ஒன்று சுத்தம், ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் சுத்தம், இல்லைன்னா நம்ம கைக்கே உள்ள ஒரு இதை விட்டு ஸ்டிரர் பண்ணிக்கலாம். தென் டிசொல்யூஷன் இன் கோசால்வெண்ட். எதில் கரையக்கூடியதாக இருக்கோ அதுக்குள்ளே கொண்டு போய் நம்ம கரைச்சி விடுறது, அது பேர் கெமிக்கல் மிக்சிங் கூட சொல்லலாம். தென் லேட்டக்ஸ் பிளெண்டிங். லேட்டக்ஸ் பிளெண்டிங்னா ஒரு ரப்பர் மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியலை மேலே போட்டு பிளெண்ட் பண்ணுறது. ஃபைன் பவுடர் மிக்சிங். இப்போ சாலிட் ஃபார்மில் இருக்குன்னா ரெண்டையுமே ஃபைன் பவுடர் ஆக்கி அப்புறம் ரெண்டு பவுடரையும் நம்ம சேர்த்துக்கணும். தென் அனதர் மீன்ஸ் ஐபிஎன் அப்படிங்கிறாங்க. ஐபிஎன்னா ஒன்றும் கிடையாது, இன்டர் பெனிட்ரேட்டிங் நெட்வொர்க், ஐபிஎன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா மோனோமரை சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணி இன்னொரு காம்பனண்ட்டாக அதில் கரைக்கலாம், அதுக்கப்புறம் பாலிமரைசேஷன் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா ஐபிஎனுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கு. அண்ட் ஐபிஎன் இஸ் டிஃபைன்ட் as a blend of two or more polymer. ஒன்றுக்கு மேற்பட்ட, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பாலிமரை in a network form, at least one of which is synthesis or cross-linked in the immediate presence of other. So ஒரு மோனோமரோட அடுத்த மோனோமர் கிராஸ் லிங்க்ல. ஸோ இன்டர்பெனிட்ரேட்டிங் ஒரு சின்ன கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ ஒரிஜினலாக ஒரு ஹைட்ரோஜெல்னு ஒன்று இருக்கு. ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா மோனோமர் ஆடட் as இனிஷியேட்டர், மோனோமர் ஆடட் as இனிஷியேட்டர். ஸோ அது என்ன ஆகுதுன்னா இப்போ இப்படி இருக்கிறது இந்த இன்னொரு மோனோமர், இந்த ரெட் கலரில் இருக்கிறது ஒரு மோனோமர், இந்த பிளாக் கலரில் இருக்கிறது இன்னொன்று. ஸோ இந்த ரெண்டு சேர்ந்து ஒன்னோட ஒன்று நெட்டு மாதிரி பின்னி இருக்கு. ஸோ இது வந்து ஐபிஎன்கிறாங்க, இன்டர் பெனிட்ரேட்டிங் நெட்வொர்க். ஸோ இது வந்து செமி ஐபிஎன், இது ஃபுல் ஐபிஎன். ஃபுல் ஐபிஎன்னா நல்லா பின்னி இருக்கும், செமி ஐபிஎன்னா அங்கங்கே பேட்ச் பேட்ச். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜஸ் ஆஃப் பிளெண்டிங். இந்த பிளெண்டிங் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா we have to produce the desired properties at lower cost. கம்மியான விலையில நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டியை கொடுக்க முடியும். தென் இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ப்ராப்பர்ட்டி. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது பண்ணிக்கலாம். பிரிட்டில்னஸ், டைமென்ஷனல் ஸ்டெபிலிட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை ஈஸியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸ், தீப்பிடிக்க முடியாத அளவுக்கு. பயோடிகிரேடபிள், இன்னைக்கு தேதியில் வந்து டிஸ்போசபிள் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ அது பயோடிகிரேடபிலிட்டி, மண்ணில் மக்குற மாதிரியான இதை பண்ணுறது. தென் ரீசைக்ளிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் முனிசிபல் வேஸ்ட். ஸோ ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு முனிசிபல் வேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி அதன் மூலமாக ஒரு தேவையான ப்ராடக்டை நம்ம உருவாக்குறது. இந்த பிளெண்டிங் மேக்ஸ் ப்ரொடியூஸ் ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிகல் ஃப்ரம் த பிளாஸ்டிக் வேஸ்ட்டு. அப்புறம் ப்ராடக்ட் யூனிஃபார்மிட்டி, ஸ்கிராப் ரெடியூஸ் பண்ணுறோம். ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன், எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறோம். தென் பாலிமர் அலாய் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ பாலிமர் அலாய்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிளெண்ட்ஸ் ஆஃப் டூ ஆர் மோர் டிஸ்கிரீட் பாலிமர் பேசிக் chemically react. They do not chemically react but form a compactable mixture. So acrylonitrile, butadiene styrene. அதோட அலாய் காம்பினன்ட் பிவிசி இருக்கலாம், பாலிகார்பனேட் இருக்கலாம், பாலிசல்ஃபோன் இருக்கலாம். பாலிபினைலின் ஆக்சைடு பிபிஓன்னு இருக்கு. அந்த ரெசின் கூட நம்ம என்ன பண்றோம், பாலிஸ்டைரினை ஆட் பண்ணி we make a polymer alloy. So polymer alloys க்கு some of the trade name. So Noryl is manufactured by General Electric Company. It is a combination of PPO and PS. The difference between blends and alloys. Alloys ko blend ko only difference.
So என்னன்னு பார்த்தீங்கன்னா blends have less intense thermodynamic compatibility than alloy. So alloy காட்டிலும் blends வந்து less intense இருக்கும். Then exhibit weaker interfacial bonding. Bonding வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். Then having multiple TG, class transition temperature நிறைய இருக்கலாம், ரெண்டுக்கு மேல இருக்கலாம். Generally properties reflect weighted arithmetic average of the property of mixed constitution. So அதோட ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா the arithmetic average of the properties of mixed constitution. அதுல என்னென்ன இருக்கோ அதோட arithmetic average கிடைக்கும். Then alloys have index. Alloys have index. So thermodynamically compatibility than blend. Then exhibit stronger interfacial bonding. So இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அலாயா இருக்கும் பட்சத்தில். பிளெண்டா இருக்கும்போது it is weak. Then having only one T. எத்தனை பிளெண்ட் உள்ள எத்தனை பாலிமர் உள்ள இருந்தாலும் they have only one. Then have synergistic property. Advantages due to high level of compatibility between the components. So with this we are concluded. இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் இதுல இருந்து கேட்டிருக்கு. ஒன் இஸ் டிஃபைன் ஐபிஎன். ஐபிஎன்னா இன்டர் பெனிட்ரேட்டிங் நெட்வொர்க். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் வாட் இஸ் பாலிமர் அலாய். ஸோ இது ரெண்டுக்கும் உரிய ஆன்சரை நீங்க krs02929@gmail.com அப்படிங்கிற மெயிலுக்கு உங்க ஒரு பேப்பரை எடுத்து எடுத்து வாட்ஸ்அப் ஃபோன்ல போட்டோ எடுத்து இந்த மெயிலுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. தேங்க்யூ. அடுத்த இதுல வந்து நம்ம நெக்ஸ்ட் டாபிக் வந்து காம்பாக்டரைசேஷன் ஆஃப் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக. தேங்க்யூ.